Hi dear students, today we are going to see about lichens. Lichens are the symbiotic association between the algae and fungi. Lichens. Take page number 27 ma. The symbiotic association. Symbiotic association. Association means two organisms are lived together. Symbiosis means both are benefited. Association means ரெண்டு ஆர்கானிசம் ஒன்றா சர்வை பண்ணுறதுக்கு பேர் அசோசியேஷன். சிம்பியாட்டிக் அப்படின்னா ரெண்டு ஆர்கானிசமும் பெனிஃபிட் அடைஞ்சுன்னா அதுக்கு பேர் சிம்பியாட்டிக். த சிம்பியாட்டிக் அசோசியேஷன் பிட்வீன் ஆல்கே அண்ட் ஃபங்கை இஸ் கால்ட் அஸ் லைக்கன்ஸ். லைக்கன்ஸ்னால் என்ன சொல்கிறோம்? ஆல்கே ப்ளஸ் ஃபங்கை தான் லைக்கன்ஸ். மைக்கோரைஸால் என்ன பார்த்தோம்? ஃபங்கஸ் ப்ளஸ் ரூட்ஸு மைக்கோரைசான்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ லைக்கன்ஸ் அப்படின்றது ஆல்கே அண்ட் ஃபங்கை ஆர் சிம்பியாட்டிக்கலி அசோசியேட்டட். இதில் அந்த ஆல்கல் பார்ட்னர் லைக்கன்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஆல்கே இருக்கும், ஒரு ஃபங்கை இருக்கும். ஆல்கல் பார்ட்னரை பைக்கோபியன்ஸ். ஸ்டடி ஆஃப் ஆல்கேவை நம்ம பைக்காலஜின்னு படிச்சிருக்கோம்லமா. ஸோ ஆல்கேவோட பார்ட்னர், அந்த ஆல்கல் பார்ட்னர் என்னன்னு சொல்கிறோம்? பைக்கோபியன்ஸ் அல்லது போட்டோபியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சன்லைட் மூலமாக அதில் குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கிறதுனால அதோட ஃபுட்டை அதுவே ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். அதுக்கு என்ன பேர்? போட்டோபியன்ஸ் அப்படின்னு கூட நேம் இருக்குது. ஃபங்கல் பார்ட்னருக்கு என்ன பேர்? மைக்கோபியன்ஸ். ஆல்கல் பார்ட்னருக்கு பைக்கோபியன்ஸ், ஃபங்கல் பார்ட்னருக்கு மைக்கோபியன்ஸ். ஸோ இப்போ ரெண்டுமே பெனிஃபிட்டடானு படித்தோம் இல்லையா? அது எப்படி கொடுத்துருக்காங்க பாரு. ஆல்கல் பார்ட்னர் ப்ரொவைட் நியூட்ரிஷன் ஃபார் த ஃபங்கல் பார்ட்னர். ஆல்கல் பார்ட்னர் என்ன பண்ணுது? ப்ரொவைட்ஸ் நியூட்ரிஷனை கொடுக்குது ஃபங்கல் பார்ட்னருக்கு. ஆல்கேல குளோரோஃபில் இருக்குது, ஃபுட்டு அதால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஃபங்கஸில் என்ன கிடையாது? குளோரோஃபில் கிடையாது, ஃபுட்டு அதால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ ஆல்கே ப்ரொவைட்ஸ் நியூட்ரிஷன் ஃபார் த ஃபங்கல் பார்ட்னர் அண்ட் தென் turns fungi provide production and also help to fix the thallus to the substratum through the rhizanae. ஃபங்கஸ் என்ன பண்ணுது? ப்ரொடக்ஷனை கொடுக்குது. ஆல்கேக்கு எந்தவித ஒரு டிஸ்டர்பன்ஸும் வந்துடாமல் ப்ரொடக்ஷனை கொடுக்குது. இந்த சேம் டைம் அந்த தாலஸ் இருக்குது பாரு, அந்த ஸ்ட்ரக்சர், அதோட பாடி ஸ்ட்ரக்சர் வந்து அந்த சப்ஸ்ட்ரேட்டமில் போய் ஃபேமாக அட்டாச் ஆகும். சப்ஸ்ட்ரேட்டம் அப்படின்றது அங்கே வந்து ரூட்டாக இருக்கலாம், பார்க்காக இருக்கலாம், வுட்டாக இருக்கலாம், ராக்காக இருக்கலாம். இது மாதிரி இருக்கிறதா நம்ம சப்ஸ்ட்ரேட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ரைசானே அப்படின்றது ரூட் லைக் ஸ்ட்ரக்சர். ஃபங்கஸில் இருக்கிற ரூட் லைக் ஸ்ட்ரக்சருக்கு என்ன பேர்? ரைசானே. ஸோ இங்கே ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் takes place through fragmentation, Soridia, Isidia மெத்தடில் asexual reproduction நடக்கும். பைக்கோபியன்ஸ் வந்து எப்படி ரீப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னட்ஸ், ஹார்மோகோனியா, அப்ரனோஸ்போஸ் மூலமாக ரீப்ரொடியூஸ் ஆகுது. மைக்கோபியன்ஸ் ஃபங்கஸ் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் டு ப்ரொடியூஸ் தி ஆஸ்கோகார்ப், ஆஸ்கோமைசிட்ஸ். அது வந்து ஆஸ்கஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அதுக்கு பேர் ஆஸ்கோகார்ப் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து கிளாஸிஃபிகேஷனை வந்து 3 டைப்ஸில் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கம்மா. ஃபஸ்ட்டு பேஸ்ட் ஆன் த ஹேபிட்டேட்டை வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அடுத்து அதோட மார்ஃபாலஜி வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அடுத்து ஆல்கல் ஃபங்கலோட டிஸ்ட்ரிபியூஷனை வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் த ஹேபிட்டேட், அது வாழும் இடத்தை வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. கார்டிகோலஸ் அப்படின்னு சொன்னால் கார்டிகோலஸ்னால் என்னது? ப்ரெசன்ஸ் ஆன் த பார்க் ஆஃப் த ட்ரீஸ், மர பட்டைகள் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கார்டிகோலஸ். லிக்னிகோலஸ் ப்ரெசன்ஸ் ஆன் த வுட், மரத்தில் ப்ரெசண்ட்டாக இருக்கிறதுக்கு லிக்னிகோலஸ். கார்டிகோலஸ்னால் ப்ரெசண்ட் ஆன் த பார்க்கு, லிக்னிகோலஸ்னால் ப்ரெசண்ட் ஆன் த வுட்டு, சாக்சிகோலஸ்னால் ப்ரெசண்ட் ஆன் த ராக். சாக்சிகோலஸ்னால் என்னது? ப்ரெசண்ட் ஆன் த ராக். டெரிகோலஸ்னால் ப்ரெசண்ட் ஆன் த கிரவுண்டு. மெரைன் ஆன் சிலிஷியஸ் ராக்ஸ் ஆஃப் சீஸில் இருக்க சிலிக்கானாலான ராக்ஸில் இருக்கிறது வந்து மெரைன் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர் ஆன் த சிலிஷியஸ் ராக்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ பேஸ்ட் ஆன் த ஹேபிட்டேட்டை வச்சு கார்டிகோலஸ், லிக்னிகோலஸ், சாக்சிகோலஸ், டெரிகோலஸ், மெரைன், ஃப்ரெஷ் வாட்டர்னு இதை கிளாஸிஃபை பண்ணுறோம். அடுத்தது எதை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறோம்? பேஸ்ட் ஆன் த மார்ஃபாலஜி, அந்த பாடியோட தாலஸோட அவுட்டர் ஸ்ட்ரக்சரை வச்சு இதை லெப்ரோஸ், கிரஸ்டோஸ், ஃப்ரூட்டிகோஸ், ஃபோலியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸாக அதை கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு லெப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் செப்பரேட் ஆகாது. ஃபங்கல் லேயர் வந்து தனியாக செப்பரேட் ஆகாது. ஃபங்கல் லேயர் வந்து ஆல்கேவோட ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிருக்கிறது லெப்ரோஸ் அப்படியே. டிஸ்டிங் ஃபங்கல் லேயர் இஸ் ஆப்சண்ட்.
அடுத்து க்ரஸ்டோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரஸ்ட் லைக்கு. க்ரஸ்டோஸ் அப்படிங்கிறது போய் அந்த ராக்ஸோட நல்லா ஃபுல்லாகவே வந்து நல்லா அட்ஹேர் ஆகிருக்கும், அது அந்த ராக்லேருந்து பிரிக்கவே முடியாது, அது மாதிரி இருக்கிறதெல்லாம் க்ரஸ்டோஸ். ஃபோலியோஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லீஃப் லைக் ஸ்ட்ரக்சரில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஃபோலியோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஃப் லைக் ஸ்ட்ரக்சரில் அந்த லைக்கன்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஃப்ரூட்டிகோஸ் அப்படின்னா நல்லா பிரான்ச்டாக பெண்டுலஸ்னால் கீழே தொங்குற மாதிரி, பெண்டுலஸ்னால் என்னது கீழே தொங்குற மாதிரி ஒரு ஸ்ட்ரப் லைக் ஸ்ட்ரக்சரில் ப்ரெசென்ட்டாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஃப்ரூட்டிகோஸ். இதில் க்ரஸ்டோஸ் இருக்குது, ஃபோலியோஸ் இருக்குது, ஃப்ரூட்டிகோஸ் இருக்குது. லெப்ரோஸுன்றது ஃபங்கல் லேயர் வந்து டிஸ்டிங்க்ட் ஆகாத லெப்ரோஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபோலியோஸ் டைப்புக்கு லீஃப் லைக் லைக்கன்ஸுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃப் இருக்குது. லீஃப் லைக் லைக்கன்ஸ் ஃபோலியோஸ் டைப்பு. அடுத்து தேர்டு கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த ஆல்கல் செல்ஸ். ஆல்கல் செல்ஸோட டிஸ்ட்ரிபியூஷனை வச்சு 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க, ஹோமோ அயோமெரஸ், ஹெட்டிரோ அயோமெரஸ். ஸோ இது புக் பேக்கில் இருக்கிற 2 மார்க் கொஷின். ஓகேவா, ஹோமோ அயோமெரஸ் ஹெட்டிரோ அயோமெரஸுங்கிறது புக் பேக்கில் இருக்கிற 2 மார்க் கொஷின்ஸ். ஆல்கல் செல்ஸோட டிஸ்ட்ரிபியூஷனை வச்சு லைக்கன்ஸை 2 ஃபார்மாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க, ஹோமோ அயோமெரஸ், ஹெட்டிரோமெரஸ். ஓகேவா, ஆல்கல் செல்ஸ் ஈவன்லி அந்த தாலஸில் ஹோல் பாடியில் ஆல்கல் செல்ஸ் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருந்தா, ஈவன் வந்தாலே அங்கே ஹோமோன்ற வார்த்தை வரும். டிஸ்டிங் லேயர் செப்பரேட் லேயர் ஆஃப் ஆல்கே அண்ட் ஃபங்கை இருந்துச்சுன்னா ஹெட்டிரோமெரஸ், செப்பரேட் லேயர் ஆஃப் ஆல்கே அண்ட் ஃபங்கஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹெட்ரோமெரஸ். ஃபோட்டோகிராஃப் பார்த்துக்கோ. ஸோ இதில் ஆல்கல் செல்ஸு ஃபங்கல் செல்ஸு ரெண்டும் என்ன இருக்குது, ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் ஆல்கல் செல்ஸ் இருக்குது, எல்லா இடத்துலையுமே உனக்கு ஃபங்கல் செல்ஸ் இருக்குது. இது ஹோமோ அயோமெரேஸ். அடுத்து ஹெட்டிரோமெரஸ். ஹெட்டிரோமெரஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டிங் லேயர் ஆஃப் ஃபங்கஸ் வந்து இங்கே ப்ரெசண்ட்டாக இருக்குது, ஒரு செப்பரேட் லேயர் ஆஃப் ஃபங்கஸ், அதுக்கப்புறம் ஆல்கே, செப்பரேட் லேயர் ஆஃப் ஆல்கே வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. அப்புறம் மற்ற இடத்துல எல்லாத்துலேயும் என்னது ஃபங்கஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஹைஃபேனா என்னது நம்மளுக்கு ஃபங்கஸ் தானே. ஸோ ஒரு டிஸ்டிங் செப்பரேட் லேயர் ஆஃப் ஆல்கல் செல்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹெட்டிரோமெரஸ். ஹோமோ அயோமெரஸ் அப்படிங்கிறது ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட் ஆஃப் ஆல்கல் அண்ட் ஃபங்கல் செல்ஸ். அண்டர்ஸ்டாண்ட். ஃபோர்த் டைப் கூட, ஃபோர்த்து கிளாஸிஃபிகேஷன் கூட இருக்குமா, அந்த ஃபங்கல் பார்ட்னர். ஸோ ஃபங்கலில் நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் படிச்சிருக்கோம் இல்லையா, ஆஸ்கோமைசிட்ஸ், பெசிடியோமைசிட்ஸ், ஊமைசிட்ஸ், பைகோமைசிட்ஸ், டியூட்ரோமைசிட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபங்கஸ் வந்து லைக்கன்ஸில் ஆஸ்கோமைசிட்ஸாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஆஸ்கோலைக்கன்ஸ், அதே பெசிடியோமைசிட்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பெசிடியோலைக்கன்ஸ். அந்த லைக்கன்ஸில் ஃபங்கல் பார்ட்னர் வந்து ஆஸ்கோமைசிட்ஸ் குரூப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆஸ்கோலைக்கன்ஸ், பெசிடியோமைசிட்ஸ் குரூப்பாக இருந்தால் அதுக்கு பேர் பெசிடியோலைக்கன். அடுத்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின் தான், புக் பேக் கொஷின், கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஷின். இதோட நீ சேர்த்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸையும் சேர்த்து எழுதணும். இந்த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்லேருந்து உனக்கு முக்கியமான 1 வேர்ட் கொஷின்ஸ்லாம் இருக்குது, இதை நீட் பேசிஸில் கூட நம்மளுக்கு கேட்பாங்க. ஓகேவா, லைக்கன்ஸ் செக்ரீட் ஆர்கானிக் ஆசிட்ஸ் லைக் ஆக்சாலிக் ஆசிட். லைக்கன்ஸ் secrete an acid called oxalic acid which corrodes the rock surface. corrodes என்னது அரிக்கிறது. and helps in weathering of rocks. rocks வந்து உடஞ்சி அதுலேருந்து சாயில் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ஆசிட் தான் என்னது, ஆக்சாலிக் ஆசிட். ஸோ த லைக்கன்ஸ் வந்து பாறை மேலே படர்ந்து ஆக்சாலிக் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணி பாறையை உடச்சி சாயில் ஃபார்மேஷனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுது. தஸ் ஆக்டிங் அஸ் அ பியோனர் இன் ஜீரோசிரா. ஸோ ஜீரோசிரானா சாயில் ஃபார்மேஷனான அந்த பீரியடை தான் நம்ம ஜீரோசிரான்னு சொல்கிறோம். ஸோ மண் உருவாகிறதுக்கு பியோனராக இருந்தவங்க யார், லைக்கன்ஸ். அஸ்னிக் ஆசிட் ப்ரொடியூசஸ் ஃப்ரம் லைக்கன்ஸ் ஷோஸ் ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ லைக்கன்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற அஸ்னிக் ஆசிட்ல என்ன இருக்குது, ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. Arsenic acids have antibiotic property. Lichens are sensitive to air pollutions. Lichens வந்து ஏர் பொல்யூஷன் இருக்கிற இடத்துல லைக்கன்ஸ் வந்து க்ரோ ஆகாது. ஸோ லைக்கன்ஸ் ஆர் சென்சிட்டிவ் டு ஏர் பொல்யூஷன், எஸ்பெஷலி டு சல்ஃபர் டை ஆக்சைடு. சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்கிறதுல லைக்கன்ஸ் வந்து க்ரோ ஆகாது. therefore they are considered as pollution indicators. ஸோ அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், பொல்யூஷன் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The dye present in litmus paper is used as acid-base indicator in the laboratory is obtained from Rochella Montagni. ஓகேவா, ஒரு பிஹெச் பேப்பர் அப்படின்னு ஒரு பேப்பர் இருக்குது. ஸோ அந்த பேப்பரை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆசிட் பேஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். நீ கெமிஸ்ட்ரியில் படிப்ப ஆசிட் என்னது, பேஸ் என்னதுன்னு. ஓகேவா,
7 பாயிண்ட் வந்து நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். 7 கீழே வரதெல்லாம் ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவோம். 7க்கு மேலே வரதெல்லாம் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு லிட்மஸ் பேப்பர் இருக்குது. அந்த பேப்பரில் இருக்கிற டை எதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோசெல்லா மொன்டாக்னி அப்படின்ற ஒரு லைக்கன்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். கிளடோனியா ராங்கிஃபெரா reindeer moss is used as food for animals living in tundra region. ஸோ அந்த துண்ட்ரா ரீஜனில் இருக்கிற அனிமல்ஸ்க்கு வந்து லைக்கன்ஸ் வந்து ஃபுட்டாகவும் யூஸ் ஆகுது. ஸோ பியோனர் ஆஃப் த ஜெரோசிரா, ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டி, பொல்யூஷன் இண்டிகேட்டர், யூஸ்ட் இன் த லிட்மஸ் பேப்பர் அண்ட் இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ ஃபுட் ஃபார் அனிமல்ஸ். ஸோ இது வந்து இதோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் தரவாக பார்த்துக்கோமா. ஸோ இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஆல் யூ மஸ்ட் ரீட் திஸ் கொஷின்.